கடலூரில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான நடுநாட்டு திருப்பதி என அழைக்கப்படும் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார். அங்கு கடலூரில் சொர்க்கவாசல் திறப்பானது இந்த கோயிலில் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் எத்தனை மணி அளவில் நடைபெற்றது? எவ்வளவு நேரம் இந்த சொர்க்கவாசல் திறப்பானது நீடிக்கப்பட இருக்கிறது? அங்கு சொர்க்கவாசலை கண்டுகளித்த பக்தர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம் கனகதாரா. ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்துல வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அந்த வைகுண்ட ஏகாதசியில பெருமாள் கோவில்கள்ல சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அந்த வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது வழக்கம். அதன்படி உலக புகழ் பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் உற்சவர்கள், ஜீயர்கள், தேவஸ்தானர்கள் உள்ளிட்ட பலர் சுவாமி தரிசனம் செய்தனர். இதன்படி கடலூர்ல இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற ஆலயங்களில் ஒன்றான தேவநாத சுவாமி கோவில் இது 108 வைணவ தலங்கள்ல முக்கியமான ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. திருப்பதிக்கு அடுத்து இந்த உலக புகழ்பெற்ற ஆலயங்கள்ல தேவநாத சுவாமி கோவிலும் ஒன்று. அதன்படி இந்த கோவில்ல வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல நடைபெற்றது. இதற்காக இந்த ஆண்டுக்கான விழா பகல் 10 உற்சவத்துடன் தொடங்கி நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி கோவில்ல சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது. அதற்காக அதிகாலை 3 மணி அளவில் கோவில்ல விஸ்வரூப தரிசனம் மற்றும் மார்கழி மாத பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 5:15 மணி அளவுல சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதுல தமிழகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து பெரும்பாலான மக்கள் அதிகாலை 3 மணியிலிருந்து கோவில் வாசலில் காத்திருந்தனர். தொடர்ந்து 5:15 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த கூடியிருந்த நிலையில் அவர்கள் பக்தி பரவசுடன் கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை சுவாமி வலம் வந்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்கள்ல பெருமாள் கோவில்கள் ஒன்றாக விளங்கக்கூடியது. இந்த கோவில்ல சொர்க்கவாசல் திறப்பை கண்டு கழிக்க வேண்டும் என பல இடங்களிலிருந்து பொதுமக்கள் வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் வெகு உற்சாகமாகவே இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார். இதுக்கு சொல்றேன்.